குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மசாலையும் பண்ண போகிறோம். தயிர் சாதத்துக்கு நான் ஏஎம்சி வெசலில் சூடு பண்ணி தண்ணி ஊற்றி அதில் அரிசி போட்டு உப்பு போட்டிருக்கேன். உப்பில் பச்சை பச்சையாக மிதக்குதுன்னு பார்க்குறீங்களா? அது முருங்கைக்கீரை காய வச்சு நல்லா அரைச்சி நாங்கள் உப்போடு கலந்து வச்சுருக்கோம். எல்லா சமையல்லையும் முருங்கைக்கீரை சேரட்டும் நல்ல சத்துங்கிறக்காக இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரிசியை போட்டு மூடி வச்சுட்டேன். அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா போடுறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஏஎம்சி வெசலை ஹீட் பண்ணி 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் உளுந்தம்பருப்பும் சோம்பும் போட்டிருக்கேன். நல்லா பொரியவும் உருளைக்கிழங்கை அள்ளி போட்டுருவோம். உருளைக்கிழங்கு நல்லா கழுவி தோலோடு கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலில் சத்து நிறைய இருக்குங்கிறக்காக நல்லா வாஷ் பண்ணிடணும் முழுக்கிழங்கை. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம போட்டுற வேண்டியது. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா வதக்குவோம். இதில் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்குவோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, என்ன சமைக்கிறவங்கள வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கருவாட்டு பொரியல் நாங்கள் சொல்லுவோம். இது உருளைக்கிழங்கு வதக்குறதுன்னு சொல்லலாம். உப்பு மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் மிளகாப்பொடி போட்டு வதக்கிடணும். ரொம்ப டயர்டாக இருக்க நேரத்தில் தயிர் சாதமும் இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணணும்னா சுட சுட சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பிகினர்ஸ்க்கெலாம் இது நல்ல யூஸாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்களுக்கெலாம் காலையில் ஈஸியாக செய்கிறதுக்கு யூஸாக இருக்கும். இப்போ மிளகாப்பொடி பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி தெளிப்போம். அந்த உருளைக்கிழங்கும் வெந்துடும். அதே சமயம் மிளகாப்பொடி பச்சை வாசனையும் போயிடும். இப்போ அப்படியே மூடி வச்சுருவோம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுவோம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். இந்த பாருங்கள், ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ நான் தயிர் சாதத்துக்கு நான் பொரிச்சு கொட்ட போகிறேன். சின்ன வெசலில் கடுகு போட்டிருக்கேன், உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், வரமிளகா, கருவேப்பிலை 2 வரமிளகா போட்டுட்டேன், கருவேப்பிலை போட்டுட்டேன், கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருவோம். எல்லாத்தையும் நல்லா பொரியவும் சாதத்தை மசித்து அதில் தாளித்து கொட்டிடுவோம். இப்போ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு மசிக்கிறத வச்சு நல்லா கடைஞ்சி மசிச்சுருவோம். நல்லா மசித்த உடனே இதில் கொஞ்சம் பால் சேர்த்துக்குவோம். பால் சேர்த்து நல்லா கிளறி, இப்போ உடனே சாப்பிட்றேன்னா பாலும் தயிரும் ஈக்குவலாக சேர்த்துக்குவோம். இதில் உப்பு சேர்த்துட்டேன். உடனே சுட சுட சாப்பிட போகிறோம். அதனால் தயிர் நிறைய சேர்த்துக்குவோம். கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றோம்னா பாலோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்தா போதும், புளிக்காமல் இருக்கும். இது நாங்கள் உடனே சாப்பிட்றதுனால ஈக்குவல் குவான்டிட்டி பாலும் தயிரும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தாளித்ததை போட்டு கிளறிடுவோம். இப்போ நான் தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ பிளேட்டில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். சுட சுட தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு மசாலையும் சர்வ் பண்ணியிருக்கேன். சாப்பிட ஆசையாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.